ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஃபின்ஸ் வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். உங்களுக்கும் ஹோம் பேக்கிங் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. நடுவுல நெறைய டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூட இந்த பேக்கிங், பிரைசிங், காஸ்டிங் எல்லாமே வீடியோ எண்ட்ல நான் குடுத்துருக்கிறேன் டீட்டெயிலா. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. முக்கியமா ஒரே பேட்டர்ல நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஃபின்ஸ் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம சாக்லேட் மஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் பிரஸ் பண்ணும்போது நல்லா பவுன்ஸ் பேக் ஆகி வருது. இதுதான் நம்ம பெர்ஃபெக்ட்டான மஃபின்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ப்ளீஸ் வீடியோவ லைக் பண்ணி நீங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க. நான் மெஷர்மென்ட்ஸ் உங்களுக்கு கிராம்லயும், கப்லயும் 2மே குடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 220 கிராம்ஸ் அளவு வரும். தயிர் பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரா பார்த்து எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் 1 கப் 140 கிராம்ஸ் அளவுக்கு வரும். ஸோ இத 2யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். அடுத்தது இப்ப நம்ம பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில சேர்த்துக்கிறேன். எப்பவுமே ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் கூட தான் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்கோட ஸ்பாஞ்சினஸ் வந்து அதிகமா வரணும் அப்படிங்கிறதுக்காக, சோடா வந்து நம்ம இது கூட சேர்க்கும்போது நம்ம கேக் வந்து ரொம்ப ஸ்பஞ்சியா கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கேக்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இது அப்படியே சைட்ல இருக்கட்டும். அப்படிதான் நல்லா ரியாக்ட் ஆகும். தயிரும், பேக்கிங் சோடாவும் சேர்ந்து. இப்ப நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மைதா 2 கப் சேர்த்துருக்கிறேன். 220 கிராம்ஸ் வரும். இது கூட பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எக்ஸ்பைரி பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே மைதா 2 கப்னா பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், ஹாஃப் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. இதுதான் ஃபார்முலா. இப்போ முக்கியமான இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் 15 கிராம்ஸ் வரும். ஸோ கண்டிப்பா மில்க் பவுடர் ஸ்கிப் பண்ணாம ஆட் பண்ணுங்க. இது நம்ம கேக்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் குடுக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ இத நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே சலிச்சதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அதிகமா ஆர்டர்ஸ் வருதுன்னா, நீங்க இதையே ப்ரீமிக்ஸா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமா சிட்ரிக் ஆசிட் சேர்த்தீங்கன்னா, ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடும். நீங்க இன்ஸ்டன்ட்டா பண்ணும்போது மட்டும் நீங்க வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்க குடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க சாக்லேட் கேக் பண்ணணும்னா, கொஞ்சமா கொக்கோ பவுடர் இத ஆட் பண்ணீங்கன்னா, சாக்லேட் ப்ரீமிக்ஸாவும் ரெடி ஆயிடும். இப்படி பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். இப்ப நம்ம பேக்கிங் பவுடர், தயிர் மிக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, நுரைச்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்க பேட்டர் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதுதான் நம்ம கேக்கோட ஸ்பான்ச்ச வந்து நல்லா சாஃப்ட் குடுக்கும். இதுக்காக தான் பேக்கிங் சோடா வந்து தயிர் கூட நான் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ட்ரை அண்ட் வெட் இன்கிரீடியன்ட்ஸ் 2மே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க பேட்சஸா ஆட் பண்ணி ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதிகமா அழுத்தம் குடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்பேச்சுலாவ வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மட்டும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம பேட்டர் ரொம்ப திக்கா இருக்கு. ஸோ இதுக்காக நான் கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். பாலோட அளவு பார்த்தீங்கன்னா, 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். 100 ml வரும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில தேவையான அளவுக்கு எண்ணெய சேர்த்துக்கலாம். 130 ml அளவுக்கு நான் எண்ணெய சேர்த்துக்கிறேன். அதாவது 3/4 கப் அளவுக்கு வரும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப நம்ம பேட்டர் நல்ல பெர்ஃபெக்ட்டான ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட்டான நம்ம கேக் பேட்டர். ஸோ இந்த ஒரு பேட்டர வச்சு நான் இன்னைக்கு 4 வேரியேஷன்ஸ் குடுக்க போறேன். ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட்டு 2 டிவிஷனா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயுமே ஒரு டிவிஷன் நான் குடுக்க போறேன். அதாவது 4 வேரியேஷன்ஸ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ இதுலயுமே நான் 2ஆ டிவைட் பண்ணிக்க போறேன். ஒரு பவுல்ல இருந்தத. ஸோ இந்த 2 வேரியேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்க போறேன். இது வந்து ஹோம்மேட் டூட்டி ஃப்ரூட்டி தான். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமா இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ இத நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில சாக்கோ சிப் சேர்த்துக்க போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெனிலா சாக்கோ சிப் மஃபின்ஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டூட்டி ஃப்ரூட்டி மஃபின்ஸ் 2ம் ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் ஆல்ரெடி கப் கேக் மோல்ட்ஸ்ல வந்து லைனர்ஸ் பிளேஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். அதில நம்ம ஃபில் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ 3/4 அளவுக்கு நீங்க ஃபில் பண்ணீங்கனாலே போதும். அதிகமா ஃபில் பண்ணாதீங்க. இதுவே நமக்கு நல்ல ரைஸ் ஆயி கிடைக்கும். இப்ப நமக்கு 4 சாக்கோ சிப் மஃபின்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம டூட்டி ஃப்ரூட்டிக்கு கொஞ்சமா மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் நான் சேர்த்துக்க போறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர குடுக்கும். ஸோ அதுக்காக இதையும் சேர்த்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி டூத் பிக்க வச்சு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துக்கலாம்.
இப்போ இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்பும், டூட்டி ஃப்ரூட்டியும் நான் ஆட் பண்ணி குடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம பேக்கிங்க்கு ரெடி ஆயிருச்சு. 170 டிகிரி ப்ரீஹீட்டட் அவன்ல நான் 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி, ஃபேன் மோட் ஆன் பண்ணி, ஒரு 25 டூ 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப அடுத்த பேட்டர்ல நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது 12 கிராம்ஸ் அளவுக்கு வரும். இத நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் சுகர் வந்து கம்மியா இருக்க மாரி இருக்கும். ஸோ, அதனால இதையும் சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிறேன். இப்ப இது நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்ப இதையுமே நான் இன்னொரு டிவிஷனா டிவைட் பண்ணிக்க போறேன். ஏன்னா, இன்னைக்கு நம்ம 4 வேரியேஷன்ஸ் குடுத்துருக்கிறேன். இப்போ ஆல்ரெடி 2 வேரியேஷன்ஸ் நம்ம ரெடி பண்ணி பேக் ஆயிட்டிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சாக்லேட் ரெடி பண்ணிட்டோம். இப்ப இதுலயுமே நான் எதுக்கு அடுத்தது குடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து காஃபி ஆட் பண்ணி காஃபி ஆல்மண்ட் மஃபின்ஸ் ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க எந்த காஃபி வேணா எடுத்துக்கலாம். நான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்துருக்கிறேன். இது ஜஸ்ட் ₹2 தான். இது கூட கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு. இப்ப நமக்கு 2 பேட்டரும் ரெடியாகி கிடைச்சிருக்கு. ஒண்ணு காஃபி, இன்னொன்னு சாக்லேட். ஸோ இதையுமே நம்ம கப் கேக் மோல்ட்ஸ்ல லைனர் பிளேஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போறோம். இன்னைக்கு இதுக்கு மேல டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, நான் சாக்லேட்க்கு மேல சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்க போறேன். காஃபிக்கு மேல நான் பாதாம் பிளேஸ் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான டிப் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ ஹோம் பேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே பேட்டர வச்சு நம்ம அதிகமான வேரியேஷன்ஸ் குடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு மஃபின்ஸ்க்கும், இல்ல கப் கேக்கோ நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். நம்ம பண்ற வேலையும் அதிகமா இருக்கும். ஸோ இதே மாரி ஒரு பேட்டர வச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏத்த மாரி நெறைய வேரியேஷன்ஸ் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதிலேயே நம்ம ஸ்ட்ராபெர்ரி, பைனாப்பிள், கிரான்பெர்ரிஸ் ரசமலாய், ஆரஞ்சு, பிஸ்தா அப்படின்னு நெறைய வெரைட்டீஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டபுள் சாக்லேட்டும் நீங்க ஆட் பண்ணி குடுக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்க விருப்பம் தான். சரி இப்ப நம்ம வந்து காஃபி மஃபின்ஸ்க்கு மேல வந்து நான் ஆல்மண்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாரி சாக்லேட்க்கு மேல சாக்கோ சிப்ஸ் நான் வந்து பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதே டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் தான். இப்ப நம்ம மஃபின்ஸ் எல்லாம் பேக் ஆயி கிடைச்சது. நம்ம கூலிங் ரேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்லா கூல் டவுன் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லேட் மஃபின் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க. நான் பிரஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பர்பா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவ. இது வந்து காஃபி ஆல்மண்ட் மஃபின்ஸ். ஸோ இதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டா இருந்தது. காஃபி பிரியருக்கு கண்டிப்பா இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ இப்ப வாங்க நம்ம டோட்டல வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நான் வேயிங் ஸ்கேல்ல நான் பேக்கிங் ட்ரே பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு டர்ர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல நம்ம மஃபின்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி டோட்டல் வெயிட் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா, 795 கிராம்ஸ் அளவுக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 800 கிராம்ஸ் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு மஃபின்ஸ் இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு. இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, 2லருந்து 3 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் பார்த்தீங்கன்னா, இதே மாரி கேக் பாக்ஸஸ் ஈஸியா அவைலபிளா இருக்கு. ஸோ இதே மாரி நீங்க பேக் பண்ணி நீங்க குடுக்கலாம். ஸோ ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல நமக்கு சூப்பரான நம்ம மஃபின்ஸ் வீட்லயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பா இதுக்கு பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். இதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரைஸுமே நான் எண்ட்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கூடவே டோட்டல் காஸ்ட்டும், அப்ராக்ஸிமேட் பிரைஸிங்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையுமே நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நமக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ₹87 வந்திருக்கு. ஐட்டம்ஸ் எல்லாம் டீட்டெயிலா லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி, சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணது. ஸோ அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா, ₹50 வருது. இன்க்ளூடிங் நம்ம லேபரும், ஓடிஜி சார்ஜஸும் சேர்த்து. ஸோ கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா, நான் 137 வரைக்கும் வருது. நீங்க பேக்கேஜிங் எல்லாம் ஆட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 150 வரைக்குள்ள அதுக்குள்ளவே நமக்கு எல்லாமே முடிஞ்சிரும். இப்போ இது செல்லிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க 10 டூ 15க்குள்ள நீங்க ஒரு சிங்கிள் பீஸ்க்கு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம். உங்களோட ஏரியால பிரைஸ் செக் பண்ணிட்டு நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு குடுங்க. லைக் பண்ணி வீடியோவ பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.